நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான பவர் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? எஸ், நம்ம அரசு பள்ளிகளில் எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படிங்கிற அமைப்பு மூலமாக இது சாத்தியமாக இருக்குது. பள்ளியோட வளர்ச்சியில் ஆசிரியர், தலைமை ஆசிரியரை தாண்டி சமூகத்தோட பங்களிப்பும் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எஸ்எம்சி அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த எஸ்எம்சி எவ்வளோ காலமாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா 2009 கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஏ ஆக்டில் தான் எஸ்எம்சியை மேண்டேட்ரியாக கொண்டு வந்தாங்க. ஆனால் பள்ளி நிர்வாகத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதை பற்றியும் சமூகத்தையும் அந்த ப்ராசஸில் இணைக்கிறத பற்றியும் அதுக்கு முன்னாடியே அரசு அறிக்கைகளையும் கொள்கைகளையும் பேசப்பட்டிருக்கு. 2009 ஒரு 41 இயர்ஸ் பேக் 1968 கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. கல்வியில் டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வரணும்னு இந்த ரிப்போர்ட்டில் தான் பேசப்பட்டுச்சு. இதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் சமூக பங்கேற்புக்கான அடித்தளமாக இருந்திருக்கு. 1992 73rd பஞ்சாயத்து ராஜ் அமெண்ட்மெண்ட் அப்போது அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தாங்க. அதுக்கு பின் கல்வி மேம்பாட்டில் உள்ளாட்சிக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி விஇசி உருவாக்குறாங்க. இந்த கமிட்டியோட முக்கிய பணி மக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைத்து பள்ளியையும் கற்றல் தரத்தையும் மேம்படுத்தணுங்கிறது தான். ஆனால் இந்த விஇசிலையும் பள்ளி வளர்ச்சிக்காக முடிவெடுக்கிறதுல பேரண்ட்ஸோட ரோல் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த இடைவெளியை சரி செஞ்சு ஒரு பேரண்ட்டாக தலைவராக கொண்டு ஊர் மக்களையும் பள்ளி வளர்ச்சிக்காக ஒருங்கிணைக்கிற அமைப்பாக தான் எஸ்எம்சி இவால்வ் ஆகி வந்திருக்கு. எஸ்எம்சியோட ஸ்ட்ரக்சர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரீச் என்னங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.